14/4/2026 செவ்வாய்க்கிழமை அங்காரப் பெருமான் நாளில் சித்திரை வருடப்பிறப்பு இன்று தொடங்கிறது. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் என் அன்பான, பாசமான, யோகமான, வெற்றிகரமான தமிழ் புத்தாண்டு அமைய என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய பூஜை உபயதார் இன்று 34 தெய்வத்திற்கும் வஸ்திரதானம் 16,000 ரூபாய்க்கு 34 தெய்வத்துக்கு ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் வஸ்திரதானம் புதுசு. இன்றைய அபிஷேக உபயதார் ஆஸ்திரேலியா அன்பு நண்பர், அன்பு வள்ளல் திரு எம் ஐயப்பன் குமார், திருமதி மீனா குமாரி அவர்கள் அன்பு மகன் அஜித் குமாருக்கு அருமையான பெண் அமைஞ்சு அற்புதமான வாழ்க்கை அமைய நான் வேண்டுகிறேன். ஐயப்ப குமார் அவர்களுக்கு நிர்வாகம் சிறந்த நிலையில் பேரும் புகழும் அஷ்டலட்சுமியோடு வாழ நான் பிரார்த்தனை பண்ணுறேன். திருமதி அவங்க துணைவியார் மீனா குமாரியினுடைய உடலில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதை உடனடியாக வராகியம்மன் சரி செய்து அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளை மக்களுக்கும் இந்த புத்தாண்டில் எல்லா வரமும் கொடுத்து அருளும் கொடுத்து ஆனந்தமாக வாழ்ந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அடையார் திரு பத்மினி அவருடைய அன்பு மகன், ஒரே மகன் அர்ஜுன் குமார், அவங்களுடைய தர்மபத்னி உஷாதேவி இவர்களுடைய அன்பு மகன் இஸ்கான் ஆனந்த வாழ்வு அமைந்து அந்த பத்மினியினுடைய அன்பு மகன் அர்ஜுன் குமாரனுடைய வாழ்க்கையிலேயே அம்மா இவ்வளோ பிரச்சனை, அவன் வாழ்க்கையை அவன் உள்ளத்தை மாற்று, மனசை மாற்றி அவங்க மனைவி பிரிஞ்சிருக்காங்க, பொண்ணை இட்டுன்னு பையனை இட்டுன்னு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆனந்தமாக வாழணும். அதை தொடர்ந்து திருமதி பொம்பை தெய்வத்தாய், ஆன்மீகத்தாய் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மையார் அவங்க சக குடும்பத்தில் அவங்க பிள்ளை மக்கள் பேர குழந்தைகள் ஆனந்தமாக வாழ பிரார்த்தனை செய்கிறேன். அதைத் தொடர்ந்து கன்னட நாட்டின் பவானி ஜான் அவங்க குடும்ப பிள்ளைகள் பல்லாண்டு வாழ ஆனந்த வாழ்வு அமைய பிரார்த்திக்கிறேன். அதே போல் என் அன்பு சகோதரர் திண்டுக்கல் சார்லஸ் அவங்க குடும்ப பிள்ளைகள் இந்த புத்தாண்டு அவர் நினைத்த காரியம் வெற்றி பெற பிரார்த்திக்கிறேன். மேட்டுப்பாளையம் இரா ஜெகநாதனுடைய சக குடும்பம் திருமதி அவங்க தர்மபத்தினி ஜே கஸ்தூரி அவங்களுடைய குடும்பம் எல்லா அருளும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து இரா ஜெகநாதன், ஜே கஸ்தூரி, ஜே ஸ்ரீதேவி, ஜே அன்பழகன், ஜே தமிழ்வாணன் அவங்கள் குடும்பம் ஆனந்தமாக வாழ பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் வாசிக ராஜேந்திரன், ஆஷாதேவி தொழிலதிபர்கள் இந்த வருஷத்தின் மிக பிரம்மாண்ட தொழிலதிபராக பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி அவங்க பேரனுக்கு அருமையான விழா நேற்று 12ஆம் தேதி நடந்தது. கண் திருஷ்டி நிகழ்த்தியாகி அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழ இந்த புத்தாண்டு வாழ்த்துறேன். அதே தொடர்ந்து அமெரிக்கா பாரிவள்ளல் விஜயநாராயணன் குடும்பத்திற்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா தெய்வத்தாய் ஜோதிடர் திலகம் சுவாமிகள் கமலா ராமசாமி குடும்பத்திற்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிங்கப்பூர் பட்டு ஜவுளிக்கடை ராணி அவங்கள் குடும்பத்திற்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களையும், திரு கேபி நவநிதா, எம் வளர்மதி, லக்ஷ்மி சந்திரா அவங்க அனைவருக்கும் இந்த புத்தாண்டிலே எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நல்லாசைகளை தெரிவித்து யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் மனசார தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வராகி அம்மன் உலகத்தில் அற்புதம். ஒரு 12 வருஷத்தில் ஒரு கோயிலை நடத்துகிறவன் தப்பான முறையில் துட்டு சம்பாரித்து தப்பான முறையில் பூஜை பண்ணால் 12 வருஷம் கழிச்சு தான் அடிப்பா. வராகி சொரட்டி எடுத்துடுவா, குடும்பத்தையே தூக்கிடுவா.
அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வராகியினுடைய கருவறையில் இருக்கிறவர்கள் பயத்தோட பக்தியோட, வராகி பொம்பளை சாமி இல்லை, அவங்க பெருமாளுடைய அம்சம். அசுரனை அழிக்க அவதாரமாக வந்தவர் தான் பெருமாள் வராகி அம்மன். வராகி நினைச்சிட்டான் க்ஷண நேரத்தில் வெற்றியை கொடுத்துடுவா. 100% பிரார்த்தனை ஜெயம் பண்ணும். இந்த பூஜையில் இப்போ நான் பார்த்துன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த 365 நாளும் அடுத்த வருஷம் சித்திரை வரை ஒரு குறை வராது. தானம் செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். எல்லாரும் அதே மாதிரி தப்பான துட்டு செய்துட்டீங்க, பூஜாரியாக இருக்கட்டும், அந்த கோயிலை நடத்துறவராக இருக்கட்டும், பேரட்டி எடுத்துருவா. கை கால் எல்லாமே உடம்பெல்லாம் நோயாக்கிடுவா. அதனால் தப்பான துட்டுக்கும் தப்பான ஆசையும் மக்களிடத்தில் பணம் பறிப்பது செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வம்சமே அழித்து விடால் வராகி. ஆகவே இன்று முதல் திருந்தி உண்மை நிலை, ஒழுக்க நிலை, சத்திய நிலையோடு நீங்கள் மக்களுக்கு உண்மையான பூஜை செய்து மக்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரோடும் எல்லாம் கிடைக்கும்.